إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يريدون أن يطفئوا نور الله في أفواههم والله متم نوره ولو كره الكافرون கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் நம் உயிரிலும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரத்தை தன் வாழ்க்கையில் எடுத்து வாழ்ந்து மரணித்த சத்திய சகாபாக்கள் சகாபிய பெண்மணிகள் மீதும் உலகெங்கிலும் வாழக்கூடிய முஸ்லிம்கள் மூமின்கள் அனைவர் மீதும் குறிப்பாக அல்லாஹ் கடமையாக்கி தந்திருக்கிற ஜிம்மாவை நிறைவேற்றுவதற்காக இங்கு வந்து அமர்ந்திருக்கிற நம் அனைவர் மீதும் இன்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்தையும் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உயிரினங்களையும் படைத்து குறிப்பாக மனித சமுதாயத்தை படைத்த ரப்போ மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்குரிய வழிகாட்டுதலையும் நமக்கு தந்திருக்கிறான். அந்த வழிகாட்டுதலின் பிரகாரம் மனிதன் வாழ்கின்ற காலமெல்லாம் இந்த உலகத்திலையும் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிற நாளை மறு உலகத்திலையும் அவன் நல்ல முறையில தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வான். அந்த வழிகாட்டுதலை யார் தவற விடுகிறார்களோ, அதை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக யார் எடுத்துக்கொள்ளவில்லையோ அவர்கள் இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் இழப்பை சந்திப்பார்கள் என்கிற ஒரு நிலையில அல்லாஹ் நமக்கு வழிகாட்டுதலை தந்திருக்கிறான். அப்படிப்பட்ட திருமறை குர்ஆன், அந்த திருமறை குர்ஆனுக்கு விளக்கமாக மனித குலத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்ட தூதர் இந்த வாழ்க்கை முறையை நாம் கொஞ்சம் சீர்தூக்கி சிந்தித்து பார்த்தால் ஒட்டுமொத்த உலகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு அவ்வப்போது நடைபெறக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு திருமறை குர்ஆன் சட்டம் சொல்வதை நம்மால் பார்க்க முடியும். திருமறை குர்ஆன் தீர்வு சொல்வதை நம்மால் பார்க்க முடியும். அந்த ஒரு தீர்வே, அந்த ஒரு சட்டமே இது அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான் என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில அமைந்திருப்பதை நம்மால் பார்க்கிறோம். அதனாலதான் அல்லாஹ் இந்த மார்க்கம் குறித்து என்ன பேசுறான்? இந்த தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், மார்க்கம் என்பது அல்லாஹ்விடத்தில் இஸ்லாம் மட்டும்தான். எதுக்கு இந்த வார்த்தை சொல்றான்? அல்லாஹ்வால் ஒரு சட்டம் கொடுக்கப்பட்டால் மட்டும்தான் அது ஒட்டுமொத்த மனிதர்களாலும் அவருடைய அறிவுபூர்வமாக யோசித்து பார்க்கிற சமயத்தில் அதை ஏற்று நடக்கக்கூடிய வகையில் இருக்கும். மற்ற மனிதர்களால சட்டம் ஏற்றினால் காலத்துக்கு ஏற்ற மாதிரி சட்டம் சொல்ல முடியும், அவருடைய அறிவுக்கு ஏற்ற போல சட்டம் சொல்ல முடியும், அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சட்டம் சொல்ல முடியுமே தவிர எல்லா நிலைகளிலும் அந்த சட்டம் மனித சமுதாயத்திற்கு பயன்படக்கூடிய வகையில் இருக்குமா என்று பார்த்தால் ஒருபோதும் இருக்கவே இருக்காது. பல விஷயங்களை நாம கொள்கை கோட்பாடுகளில் இருந்து நாம் எடுத்து பார்த்தால் அந்த சட்டங்கள் அனைத்துமே ஒரு நாள் அல்ல ஒரு நாள் கபடுபடி ஆவதற்கு என்ன காரணம்? அது மனிதனால் இயற்றப்பட்ட சட்டம், அல்லாஹ்வால் இயற்றப்பட்ட சட்டமாகிய இஸ்லாம் இருக்கின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கம் குறித்து பல்வேறு விதமான ஏவுகணைகளை எரிந்த அந்த நிலையிலும் கூட இஸ்லாமிய மார்க்கம் ஒட்டுமொத்த உலகத்திற்கு மத்தியிலையும் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த இஸ்லாமிய மார்க்கம் குறித்த பல்வேறு விதமான தவறான விமர்சனங்கள், தவறான நிலையில பார்க்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில எல்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இவ்வளவு பெரிய ஆழமரமாக விருட்சமாக இருப்பதற்குரிய முக்கியமான காரணமே இது அல்லாஹ்வுடைய சட்டம் என்பதால். அதான் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல கூட என்ன சொல்றான்? யுரீதூன லியுத்ஃபியூ நூரல்லாஹி ஃபீ அஃப்வாஹிஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். அல்லாஹ் இறை மறுப்பாளர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தங்களுடைய வாயினால் ஊதி அணைத்து விடலாம் என்று எண்ணுகிறார்கள். இந்த
அல்லாஹ் முழுமைப்படுத்துவான். முழுமை ஒட்டுமொத்த மக்கள் மத்தியிலும் அல்லாஹ் கொண்டு வந்து சேர்ப்பான் என அல்லாஹ் சவால் விட்டு சொல்கிறான் என்று சொன்னால் அதுக்கு முக்கியமான காரணமே இது அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பதனாலதான். ஏன் இந்த விஷயத்தை நாம முதலாக இந்த பீடிகையாக எடுத்து வைக்கிறோம் என்றால், இப்ப சமீபத்திய காலகட்டம் நாம பார்க்கிறோம். இந்த இந்தியாவாக இருக்கட்டும், ஒட்டுமொத்த உலகமாக இருக்கட்டும், எது மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. எந்த ஒரு பிரச்சனைகள் மக்கள் மத்தியில் வரக்கூடிய சமயத்தில எல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் குறித்த விமர்சனம் செய்வதை பார்க்க முடிகிறது. இஸ்லாமிய மார்க்கத்தை தப்பும் தவறுமாக நாம் மக்கள் மத்தியில் சொல்லிவிட்டால் நம்முடைய பிரச்சனை நின்றோம், நம்முடைய பிரச்சனையை மூடி மறைத்து விடலாம் என்பது போன்ற ஒரு சூழ்நிலைகள் நிலவுவதை பார்க்கிறோம். சமீபத்தில் பார்த்தோமா இல்லையா? அதாவது ஒரு அரசியல் தலைவர் தங்கள் மதத்தில் இருக்கக்கூடிய மத நூலில் ஒன்றான மனு தர்மம், அதை பத்தின ஒரு விமர்சனத்தை அவர் வைக்கிறார். அதுல இருக்கக்கூடிய உண்மை, அவர் அந்த மனு தர்மத்தில் இருக்கக்கூடிய செய்தியை அந்த மக்களுக்கு மத்தியில் எடுத்து வைக்கிறார். அதுல ஒட்டுமொத்த நிலையிலும் அந்த மனு தர்மத்தினுடைய நூல்களை நாம் எடுத்து பார்த்தால் உயர்ந்த ஜாதி என்று அவர்கள் யார் நினைக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்கள், மற்றவர்கள் மனிதர்களுடைய லிஸ்டில் இல்லாதவங்க. அதிலும் குறிப்பாக பெண்களை எடுத்துக்கொண்டால் எந்த அளவிற்கு தரம் தாழ்த்தி விமர்சிக்க முடியுமோ, எந்த அளவிற்கு தரம் தாழ்த்தி அவர்களை பேச முடியுமோ அந்த அளவிற்கு மனு தர்மம் என்கிற இறை நூல் அவர்களுடைய இறை நூல் எழுதப்பட்டிருக்கிறது. அது அவர் மதத்தில் உள்ளால் எடுத்து வைக்கிறார். என்ன செய்யணும்? ஒரு அறிவார்ந்த அந்த இறை தன்மையை இறை நூலை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் எப்படி அதுக்கு வாதம் வைக்கணும்? தவறாக அவர் சொல்லிட்டாரு, அப்படி இல்ல, மனு தர்மத்தில் அப்படிப்பட்ட கருத்து கிடையாது என்று எடுத்து பேசியிருக்கணும். அல்லது தவறாகத்தான் இருக்கு என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். என்ன செய்யறாங்க? மனு தர்மத்தை பற்றி அவர் மதத்தில் உள்ள ஒருவர் எடுத்து பேசினால் இஸ்லாமிய மார்க்கத்தில் பெண்கள் அடிமைப்படுத்தலையா? பெண்களுக்கு ஆண்களுக்கு 4 திருமணம் என்கிற பேர்ல பெண்களை அவர்கள் அடிமைப்படுத்தலையா? பருதா சட்டம் என்கிற பேர்ல பெண்களை அடிமைப்படுத்தலையா? பெண்களை வீட்டுக்குள்ளே போட்டு வைக்கலையா? கல்வி கொடுக்கலையா என்று சொல்லி இஸ்லாமிய மார்க்கம் குறித்த விமர்சனத்தை வைப்பதை பார்க்கிறோம். அவன் கேட்கிறோம், இஸ்லாமிய மார்க்கத்தில் அப்படிப்பட்ட விமர்சனம் இருக்குதா? அந்த நிலையில் தான் இந்த மார்க்கம் பெண்களை வைத்திருக்கிறா என்பது வேறுபடும். நீ என்ன பதில், எப்படி பதில் சொல்லி இருக்கணும்? ஒருவர் பேசுறாருன்னு சொன்னா பேசுனது தப்பு என்று தெளிவா பதில் சொல்லி இருக்கணும், அல்லது பேசுனது சரிதான் என்று ஒத்துக்கொண்டிருக்கணும். தேவையில்லாம ஏன் இஸ்லாமிய மார்க்கத்துக்குள்ள வராங்க? வருவதற்குரிய காரணம் என்ன? இஸ்லாமிய மார்க்கத்தை நோக்கி நாம் கல்லறிந்தால்தான் ஒட்டுமொத்த மக்களும் நம்முடைய குறைகளை மறைத்து விடுவார்கள், மறந்து விடுவார்கள் என்பதுதான் நம்மளுடைய நிலையாக இருக்கு. ஆனா இஸ்லாமிய பேச வைக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தின் பிரகாரம் எப்பவெல்லாம் விமர்சனம் வருகிறதோ அப்பவெல்லாம் இந்த மார்க்கம் வளர்ந்து கொண்டுதான் போகுது, எங்கேயுமே தேய்ந்து போகல. எந்த சூழ்நிலையிலும் இந்த மார்க்கத்துல அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்பட்டதே கிடையாது. சமீப கால வரலாறு கூட அப்படித்தானே, கடந்த கால வரலாறுகள் அப்படித்தான். 2010 இரட்டை கோபுரம் அமெரிக்காவில் தாக்கப்படுது. தாக்கப்பட்ட நேரத்தில் முஸ்லிம்கள் தீவிரவாதிகள் என்று பிரச்சாரம் பண்ணாங்க. இஸ்லாம் தான் அவருடைய புனித நூலான குர்ஆனில் தான் இப்படி இருக்கிறது என்று மக்கள் மத்தியில் விமர்சனம் விஷம கருத்து கொண்டு வந்து வச்சாங்க. அதுக்கு பிறகுதான் சாலை சாலையாக வருடத்திற்கு 1000க்கும் மேற்பட்ட பள்ளிகள் என்கிற கணக்குல அமெரிக்காவில் இஸ்லாம் வளருது. எப்ப இவர்கள் விமர்சனம் பண்றாங்களோ அதுக்கு பிறகு இஸ்லாமிய மார்க்கம் வளர்வதைத்தான் பார்க்கிறோம். அதுதான் இங்கே நடக்க போகுது. அது மாதிரியான ஒரு சூழ்நிலை எப்பவும் நடக்க போகுது. இஸ்லாமிய மார்க்கமும் இந்த மார்க்கத்துல பெண்களுடைய நிலையை குறித்து விமர்சனம் பண்றாங்கல்ல, இந்த மார்க்கம் எந்த அளவிற்கு பெண்களுக்கு சம உரிமை கொடுத்திருக்கிறது என்று சொன்னால், வல்ல ரஹ்மான் திருமறை குர்ஆனில் நமக்கு பல வசனங்களை சொல்லி காட்டுறான். யா அய்யுஹன்னாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதி கலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, உங்களை ஓர் ஆண் பெண்ணிலிருந்து படைத்த அந்த ரப்பை அஞ்சிக் கொள்ளுங்கள். முதல்ல அல்லாஹ் என்ன சொல்றான்? ஓர் ஆண் பெண்ணிலிருந்து அனைவரையும் படைச்சவன் படிக்கிறான். பெண்கள் என்பது இழிப்பிறவி கிடையாது. ஆண் பெண் மூலமாகத்தான் ஒட்டுமொத்த உலகம் உருவாகிறது. ஆணும் பெண்ணும் சமமானவர்கள் தான் என்பதை உலகத்திற்கு பறைசாற்றக்கூடிய வசனத்தை நம்ம பார்க்க முடியும். பெண் குழந்தை பிறப்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்றானே, பெண் குழந்தைகளை ஒரு காலத்துல பெற்றெடுப்பதை இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல அறியாத மக்கள் எல்லாம் பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா ஏதோ துக்க வீடு மாதிரி நினைப்பாங்க. ஒரு பிள்ளை பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா எனக்குன்னு ஒரு வாரிசு கிடைச்சிருச்சு அப்படிம்பாரு, எனக்குன்னு ஒரு பிள்ளை பிறந்துருச்சு மாதிரி. 2வது பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா முகம்லாம் ஒரு மாதிரி சுருங்கி போயிடும்.
பழைய மாதிரி இருந்துடக்கூடாது, உனக்கு 1க்கு 2 பொம்பளை பிள்ளை ஆகி போச்சு, இனி நீ கரெக்டா இல்லைன்னு சொன்னா அதை நீ வளர்த்து ஒழுங்கா ஆளாக்க முடியாது என்கிற நிலையில் இன்னைக்கு நம்ம பெண் குழந்தை பிறந்துருச்சுன்னு சொன்னா ஏதோ ஒரு இழிவு, ஏதோ ஒரு அவமானம். பெண் குழந்தை பிறந்துருச்சுன்னா வெளியே சொல்வதற்கு ஒரு மாதிரி கூசக்கூடிய தன்மைகளா இருக்குது. இதை பத்தி இஸ்லாம் சொல்லுது, அவர்களுக்கு பெண் குழந்தை பற்றி நற்செய்தி கூறப்பட்டார். பெண் குழந்தை பிறப்பது நற்செய்தி என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். ஒரு காலத்திலே எல்லாம் பெண் குழந்தை பிறந்தாலே அதை கள்ளிப்பால ஊற்றி கொள்ளக்கூடிய சமுதாயம் இந்த தமிழர்களுடைய வாழ்க்கையில ஒரு 100 ஆண்டுக்கு முன்னாடி போனா அப்படித்தான் நிலைமை, ஒரு 200 ஆண்டு முன்னாடி போனா அப்படித்தான் நிலைமை. பெண் பிறந்து விட்டார்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய பாரத்தை சுமக்கிறோம் என்கிற பேர்ல அவருடைய முகமெல்லாம் மாறின அந்த சமயத்துல 1400 ஆண்டுக்கு முன்னாடி இஸ்லாம் சொல்லுது, பெண் குழந்தை நற்செய்தி, சொர்க்கத்திற்குரிய ஒரு வழிங்க. பெண் குழந்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஒரு செய்தியை சொல்றாங்க. என்ன செய்தின்னு கேட்டா, ஆயிஷா அவர்களிடத்துல ஒரு பெண்மணி 2 பெண் குழந்தைகளை சுமந்தவர்களாக வராங்க யாசனை ஏற்பதற்காக. இவங்க ஒரு 3 பேரிச்சம்பழம் வீட்டுல இருக்கு எடுத்து கொடுக்குறாங்க. 2 பிள்ளைங்க ஒரு பேரிச்சம்பழத்தை கொடுத்துட்டாங்க. ஒரு பேரிச்சம்பழத்தை தன்னுடைய வாயில தான் சாப்பிடுவதற்காக கொண்டு போறாங்க. குழந்தைகள் அம்மாவுடைய முகத்தை பார்த்தா அந்த பேரிச்சம்பழத்தையும் மிச்சம் செஞ்சுட்டாங்க, தான் 2 பிள்ளையும் கொடுத்துட்டாங்க. இந்த காட்சியை பார்த்துட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க நபிகள் பெருமானார் இடத்துல சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு காட்சியை நான் பார்த்தேன். அவன் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அப்படிப்பட்ட ஒரு காட்சி நடந்து அது சரியாக இருக்கும் என்று சொன்னால் அந்த குழந்தைகளை இந்த பெண் சொர்க்கத்திற்கு போவதற்கு சரி, அதுவே போதுமானதாகும், அல்லது நரகத்திலிருந்து அவர்களை காப்பதற்கு போதுமானதாக இருக்கும் என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாம். பெண் குழந்தை பிறந்தால் எந்த வகையிலையும் நாம சங்கடப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி சொல்லிக் கொடுத்த மார்க்கம் இஸ்லாத்திலே பெண் குழந்தைகள் பிறந்து விட்டால், பெண்கள் இருந்து விட்டால் அந்த வீடு நற்செய்தி பெற்ற வீடை தவிர எந்த சூழ்நிலையிலும் அந்த வீடு இழிவு கிடையாது. இப்படி சொல்லியிருக்கு இஸ்லாமிய மார்க்கம். இதை எடுத்து பேசலாம்ல. இஸ்லாத்தை பற்றி விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் பிறக்கிற சமயத்திலேயே பெண் குழந்தை நற்செய்தி என்று சொல்லப்பட்டு இருக்கிறத இதை பத்தி எங்கேயா பேசுவாங்களா? பெண்களை அடிமைப்படுத்துது ஒரு வார்த்தையில பொதுவாக இந்த மார்க்கத்தை விமர்சனம் செய்கிறோம்ங்கிற பேர்ல சொல்லக்கூடிய விஷயத்தை நாம பார்க்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே, பெண் சமுதாயத்திற்கு கண்ணியத்திற்கு மேல் கண்ணியத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க. ஒரு சகாபி அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் உலகத்திலேயே அதிகமான அடிப்படையில நட்பு கொள்வதற்கு யார் தகுதியான ஆளு? நட்பு கொள்வதற்கு, நான் அன்பை பரிமாறிக் கொள்வதற்கு, பாசத்தோடு பேசுவதற்கு யார் தகுதியான ஆள் என்று சொன்ன நேரத்தில் அல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன? உன்னுடைய தாய் தான். தகப்பன்னு கூட சொல்லல, ஆண்களுக்கு இப்படிப்பட்ட சிறப்பு கொடுக்கல, உன்னுடைய தாய் என்று சொன்னாங்க. 2வது முறை கேட்கிறார், உன்னுடைய தாய் தான். 3வது முறை உன்னுடைய தாய் தான். 4வது முறை உன்னுடைய தகப்பன்னு சொன்னாங்க. ஒரு பெண்ணுக்கு இதை விட என்ன சிறப்பு சேர்க்க முடியும்? நபிகள் பெருமானார் பல்வேறுமான செய்திகள் பெண்களுக்கு சிறப்பூட்டக்கூடிய வகையில, உங்களில் யார் சிறந்தவர் என்று சொன்னால் உங்கள் மனைவியிடத்தில் யார் சிறந்தவர் அவர் தான் சிறந்தவர். காசு பணம் வைத்திருக்கிறவரை பார்த்து சொல்லல, தர்மம் கொடுக்கிறவரை, தொழுகிறவரை, நோன்பு வைக்கிறவரை, இறை வழக்கு வழிபாடு தன்னுடைய காலங்களை கழித்தவரை பார்த்து இப்படிப்பட்ட வார்த்தை சொல்லல. உங்களில் யார் சிறந்தவர் என்றால் உங்கள் மனைவியிடத்தில் யார் சிறந்தவர் அவர் தான் சிறந்தவர். எப்படி சொன்ன மார்க்கம் இஸ்லாம். இது மாதிரியான விஷயங்களை மக்கள் மத்தியில் போதித்தது இஸ்லாம். பெண்களை போதை பொருட்களாக, பொழுதுபோக்கக்கூடிய ஒரு பொருளாக, கவர்ச்சி பொருளாக, மனித உயிர் இருந்தும் கூட வெறும் சடமாக பார்க்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் கூட பெண்களுக்கு மகர் கொடுத்து கல்யாணம் படிகள் என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாம். அல்ல திருமறை குர்ஆன்ல பேசுறானா இல்லையா? திருமறை குர்ஆன்ல மகரை பத்தி சொல்லி காட்டுறான். பெண்களுக்கு அவருடைய மனக்குடைய மகரை கட்டாயமா கொடுத்துருங்க. வாக்கும் நிசா சதபாத்தி நின்னா கட்டாயமா கொடுத்துருங்க அப்படிங்கிறான். அவர்களாம் ஏதாவது விட்டு தந்தா வாங்கிக்கோங்க. நம்ம இந்தியா போன்ற நாடுகள்ல தான் நாம வரதட்சணைங்கிற பேர்ல பெண்கள் கொடுக்கிறது, மகர்ங்கிற பேர்ல ஒரு 5 கிராம் 10 கிராம் ஒரு 50,000 10,000 இப்படி கொடுத்து கல்யாணம் முடிச்சு ஈஸியா போய்கிட்டு இருக்கிறோம். சவுதி போன்ற நாட்டுல நிலைமை என்ன தெரியுமா? ஆண் குமர்கள் தங்கி கொண்டு இருக்கு. அரசு மானியம் கொடுக்குது ஆண் குமர்களுக்கு. 50 லட்சம் ரூபாய் கல்யாணம் முடிப்பேன் பெண்கள் இருக்கிறாங்க. வீடு கட்டி தந்தா கல்யாணம் முடிப்பேன், எனக்கு சொகுசான வாழ்க்கை அமைத்து கொடுத்தால்தான் கல்யாணம் முடிப்பேன் கேட்கறது தப்பு கிடையாது. இஸ்லாமிய மார்க்கத்தில் பெண்களுக்கு அவ்வளவு பெரிய சலுகை. பெண்களை திருமணம் முடிப்பதாக இருந்தால் வள்ளு கட்டாயமா திருமணம் முடிக்க முடியாது.
சம்மதம் இல்லாம திருமணம் முடிக்க முடியாது, மகர் கொடுக்காம திருமணம் முடிக்க முடியாது. நபிகள் பெருமானார் இடத்துல ஒரு பெண் வருகிறார், ஒரு சகாபி பெண்மணி, அல்லாஹ்வுடைய தூதரே, என் தகப்பனார் எனக்கு என்னுடைய சம்மதம் இல்லாம திருமணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க, திருமண உறவு முடிச்சு விட்டாங்க, வாழ்ந்துக்கோமா, வேற என்னமா செய்ய முடியும், தகப்பனார் முடிவு எடுத்துட்டாரு, ஒரு நல்ல இத்தனை செய்வாரு கிடையாது. இஸ்லாத்துல, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் பெண்ணுடைய சம்மதம் இல்லாம திருமணம் கிடையாது, பெண்ணுக்கு மகர் கொடுக்காம திருமணம் கிடையாது. எப்பேற்பட்ட மார்க்கம் பாருங்க. இப்படிப்பட்ட மார்க்கத்தை பற்றி விமர்சனம் பண்ணக்கூடியவர்கள் அந்த தகுதி கொஞ்சமா இருக்கான்னு பார்த்துட்டு விமர்சிக்கணும். பெண்களுடைய நிலையை குறித்து பேசியிருக்கிறார்கள், பல விதயத்துல பேசியிருக்கிறார்கள். மனு தர்மங்கிற பேர்ல பெண்களை பத்தி சொல்லப்பட்டு இருக்கிறது. எந்த அளவுக்கு சொல்லப்படுதுன்னா, பெண்களையோ அடிமைகளையோ சூத்திரர்களையோ கொலை செய்தால் அது சின்ன பாவம் தான். எப்படி ஒரு எறும்பை அடிச்சுட்டு போற மாதிரி, ஒரு கொசுவை கொலை, இப்படி சின்ன பாவம் தான் அது என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இஸ்லாமிய மார்க்கத்துல ஒரு மனிதனை அநியாயமான முறையில கொலை செய்து விட்டால் ஒட்டுமொத்த உலகத்தை கொலை செஞ்ச மாதிரி. எந்த மார்க்கம் பாருங்க. இப்படிப்பட்ட மார்க்கத்தில் நாம் இருக்கிறோம். இது அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பதற்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டு. இந்த நிலையில கூட பெண்களை இன்றைக்கும் இழிவுபதவியாக தாழ்த்தப்பட்டவர்களாக பார்க்கிற இந்த சமுதாயத்துக்கு மத்தியில பெண்களுடைய நிலையை குறித்து அவ்வளவு தூரம் உயர்த்தி சொன்ன மார்க்கம் இஸ்லாம். அவ்வளவு தூரம் மிகப்பெரிய சிறப்பை பெண்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். இன்னைக்கெல்லாம் சாதாரணமாவே பெண்கள் என்று சொன்னாலே இழிவா பார்க்கிறாங்கல்ல. அந்த காலத்துல அடிமை என்கிற ஒரு நிலைமை இருந்துச்சு. அடிமைகளாக பெண்களை ஆண்களை வைத்துக் கொள்ளலாம். அடிமைகளை என்ன வேலை வாங்கினாலும் யாரும் கேட்க மாட்டாங்க, என்ன செஞ்சாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட அந்த நேரத்துல கூட இஸ்லாமிய மார்க்கம் வழிகாட்டி சொல்லுது, ஒரு 3 மனிதர்களுக்கு அல்லாஹ் 2 கூலிகளை 2 மடங்கு கூலியை கொடுப்பான். புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் 97 செய்தியா நம்ம பார்க்கலாம். யார் அந்த 3 நபர்கள்? ஒன்று வேதக்காரர், வேதத்தை நல்ல முறையில் தெரிஞ்சிருக்கிறார், யூத மதத்தில் இருக்கக்கூடியவர், வேதத்தை நல்ல முறையில் தெரிந்து கொண்டிருப்பவர், நபிகள் பெருமானார் இறை தூதர் என்று விளங்கி அல்லாஹ்வையும் நபியையும் ஏற்றுக்கொண்டார் என்றால் அவருக்கு 2 மடங்கு கூலி. அதுக்கடுத்து சொல்றாங்க, இறைவனுடைய கடமைகள் 2வது நபர் இறை கடமைகளை சரியான முறையில் செய்து தன்னுடைய எஜமானுக்கும் விசுவாசமாக நடந்து கொண்டால் அவருக்கு 2 மடங்கு கூலி. 3வது நபிகள் சொல்றாங்க, யாருக்கு அடிமை இருந்து, அதுவும் அடிமை பெண் இருந்து அந்த பெண்ணை ஒழுக்கமோடு வளர்த்து மார்க்க கல்வியும் உலக கல்வியும் போதித்து அவளை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்து திருமணம் முடித்துக் கொள்கிறாரோ அவருக்கு 2 மடங்கு கூலி. ஒரு அடிமை நிலையில் இருக்கிற பெண்ணை, சாதாரணமான பெண்ணையே இன்னைக்கு போகை பொருளாக ஆக்கி வச்சிருக்கிறார். மிகப்பெரிய நிலையில அவமானப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். பெண்கள் என்று சொன்னாலே அவர்களுக்கு என்று எந்த ஒரு உரிமையும் கொடுக்கப்படாத நிலைமை நாம் பார்க்கிறோம். இந்தியா ஆட்சியில கூட பெண்களுக்கு சொத்துரிமை ஏற்றப்பட்டது கூட சமீப காலத்தில் தான். பெண்களுக்கு சொத்து கிடையாது, பெண்களுக்கு உரிமை கிடையாது. இதுக்காக போராடிய அரசியல் தலைவர்கள் நிறைய பேர், இன்றைக்கும் பெண்களுக்கு இடஒதுக்கீடுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில அன்றைய காலத்திலேயே பெண்களுக்கு சொத்துல பங்கு உண்டு என்று சொன்ன மார்க்கம். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் தாய் தோப்பை விட்டு சென்றதுல அவர்களுக்கு பங்கு உண்டு, அவர்களை கொடுக்க வேண்டும் என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அப்படிப்பட்ட மார்க்கத்துல அல்லாஹ் நம்மை எல்லாம் ஆக்கி வைத்திருக்கிறான். இதை நாம மக்கள் மத்தியில பேசணும். இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிறப்பும், குறிப்பா பெண்கள் குறித்த சிறப்புகள், பல்வேறு விதமான சிறப்பு இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு காட்டி தந்திருக்கிறது. இது மாதிரியான விஷயங்களை மக்கள் மத்தியில பேசினாலே ஒழிய இது நம்மை பற்றி விமர்சனம் செய்யக்கூடிய வாயை நம்மளால் அடைக்க முடியாது. அவர்களுடைய பிரச்சனை மனு தர்மங்கிறது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். அவருடைய அரசு, அவருடைய வேத புத்தகம் அது. அந்த வேத புத்தகத்தில் இருக்கிற அவங்க மதத்தில் உள்ளவர் ஒருவர் எடுத்து பேசினால் பண்ணணும் அல்லது அதனுடைய நிலையை அவர்கள் விலக்கி கொண்டு போகலாம். இஸ்லாமிய மார்க்கம் குறித்து வருகிறார்கள் என்ற அர்த்தம். எதுக்காக இது மாதிரி நம்மை சீண்டி பார்க்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள்? இது மாதிரி எண்ணக்கூடியவருடைய வாய்கள் திறக்கப்படுகிறது என்றால் இஸ்லாத்தை உலகறிய செய்ய வேண்டியது நம்முடைய வேலை. நம்ம செய்ய வேண்டிய வேலை தானே. இஸ்லாமிய மார்க்கம் தான் என்ன? இந்த மார்க்கத்துல நீ எதை குறித்து விமர்சனம்? ஒரு காலத்துல முத்தலாக்கு பேசலாம், முத்தலாக்கு விட்டுறாங்க, பெண்கள் பாதிக்க, பெண்களை ஒரு நிமிஷத்துல கணவர் வேணாண்டு பெறுவார், வாழ்க்கை கேள்வி புரியாது என்று சொன்னால முத்தலாக்கை பற்றி படித்ததற்கு பிறகு சொல்கிறார்கள் இஸ்லாம் மார்க்கம் மாதிரி ஒரு மார்க்கம் இல்ல. முத்தலாக்கு சாதாரண விட்டுற முடியுமாங்க? ஒரு ஆண் ஒரு பெண்ணை தலாக் விடுவதை விட ஒரு பெண் ஒரு ஆணுக்கு கூட ஈஸியா கொடுத்துட்டு போயிடும்.
இஸ்லாமிய அப்படிதான் ஆகி வச்சிருக்கு. ஒரு ஆண் 3 மாதவிடாய் காலம் வெயிட் பண்ணணும். 2 முறையில் தேவனா சேர்த்து கொள்ளலாம். 3வது முறையும் அவரு தலாக் விட்டாலும் சேர்த்துக் கொள்ள முடியாது. இன்னும் சொல்வதாக இருந்தால் தன் முதல் மனைவி அவர் மறுபடியும் திருமணம் ஒருவேளை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவங்க இன்னொரு திருமணம் முடிச்சு அவங்களுக்கு 3 தலாக்கு நிலை ஏற்பட்டு பிறகுதான் திருமணம் முடிக்க முடியும். ஏன் அது சொல்லப்படுது? ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை அவ்வளவு தூரம் முக்கியமானது. ஒரு பெண்ணை வேணாடி ஈஸியா சொல்லிட முடியாத ஆணே. அப்படிப்பட்ட சொன்ன மார்க்கத்துல குலாங்கிறது அப்படி கிடையாது. குலாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்ணு தன்னுடைய கணவரை பிடிக்கிறன்னு வச்சுக்கோங்க. ஒரு சகாபியை பத்தி கூட நபிகள் பெருமானாரிடத்துல ஒரு பெண்மணி வராங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, என் கணவரோட நான் வாழ விரும்பல, அவங்கள பத்தி நான் எந்த குறையும் சொல்லல. எப்படி சொல்றாங்க? நான் அவங்கள பத்தி எந்த குறையும் சொல்லல, நல்லவர் தான், நல்ல வணக்க வழிபாடு செய்யக்கூடியவர் தான், ஆனாலும் எனக்கு என் கணவரோட வாழ பிடிக்கல. ஈஸியா வாழ்க்கைக்காக அவ்வளவு தூரம் மெனக்கிட்ட மார்க்கம் இஸ்லாம். அவ்வளவு தூரம் சொன்ன மார்க்கம் இஸ்லாம். முத்தலாக் விஷயத்துல மூக்குடைந்து போனார்கள். பெண்களை கொடுமைப்படுத்துது என்கிற ஒரு பின்பத்தை ஏற்படுத்தி இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அந்த வளர்ச்சியை தடுக்கலாம் நினைச்சாங்க. அல்லாஹ் வளர்த்துக்கிட்டே போறான். ஏன்னா அல்லாஹ் சொன்ன வார்த்தை அது. இந்த காபியர்கள் என்ன நினைக்கு இந்த மார்க்கத்தை கொண்டு வர நினைத்தாலும் அல்லாஹ் முழுமைப்படுத்துவான். அல்லாஹ் இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்துவான். அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய வேலை என்ன? இந்த மார்க்கம் குறித்த போதனைகளை, இந்த மார்க்கம் சொன்ன சிறப்புகளை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்ப்பது நம்முடைய வேலை. நம்முடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அப்படித்தான் இருக்கணும். இன்னைக்கு நம்ம மார்க்கம் குறித்து நம்ம கொஞ்சம் உதங்கலாம் நினைக்கிறோம். நம்மளை உசுப்பி விடக்கூடிய வேலையை அல்லாஹ் பார்க்கிறான். இப்படித்தான் இந்த மார்க்கம் குறித்து பிரச்சாரம் பண்ணுவான். அது மாதிரியான சூழ்நிலைகள்ல நீ ஒருபோதும் சும்மா இருந்தாரு என்பதற்குரிய வேலையை தான் இந்த மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய செய்தி நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த உலகத்துல மட்டும் கண்ணியப்படுத்தி நல்ல விட்டானா இன்னும் சொல்வதாக இருந்தா இந்த மார்க்கத்துல ஒவ்வொரு மூமின்களுக்கும் உதாரணமாக சொல்லப்பட்டது யார் தெரியுமா? 2 பெண்மணிகள் தான். ஒவ்வொரு மூமின்களுக்கும் அல்லாஹ் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் 2 பெண்களை உதாரணமா சொல்றான். ஒட்டுமொத்த மூமின்களுக்கு உதாரணமாக ஒன்னு மரியமுடைய ஒன்னு ஈசா நபியுடைய அம்மாவான மரியம் அவர்களை சொல்றான். அடுத்து ஃபிரௌனுடைய மனைவியான ஆசியா அவர்களை சொல்றான். இவர்கள் மூமின்களுக்கு உதாரணம். இவங்களை போல நீங்க வாழ்ந்தா சொர்க்கம் போலாம். ஒவ்வொரு முஸ்லீமும் தன்னுடைய வாழ்க்கையை அவர்களை போல அமைத்துக் கொண்டார்கள் என்றால் சொர்க்கம் போகலாம் என்கிற ஒரு நிலைக்கு அல்லாஹ் சொன்னது நபிமார்களை கூட இல்ல. நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த நபிமாரி இருக்கு இவர்கள் அல்லாஹ் சொல்லல. நபிகள் பெருமானார் நமக்கு உதாரணமாக ஆக்கி இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையை நமக்கு உதாரணமாக ஆக்கி இருக்கிறார். பர்டிகுலராக 2 நபர்களை சொல்லுகிறான் என்றால் 2 பெண்மணிகள் அல்லாஹ் உதாரணப்படுத்துகிறார் என்றால் இதை விட இந்த மார்க்கத்துல பெண்களுக்கு இருக்கிற கண்ணி வேற என்ன இருக்கு? அது மாதிரியான மார்க்கம் இஸ்லாம். நாளை மறுமையில கூட அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டும் போது கூட மறுமையிலையும் அவர்கள் எந்த வகையிலும் குறை செய்யப்பட மாட்டார்கள். மறுமையில அல்லாஹ் திருமறையில சூரா 4ல 124 வசனத்தில் சொல்லும் போது கூட ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இந்த உலகத்தில் அவர்கள் எதை பாடுபட்டார்களோ நல்ல அமல்கள் செய்தார்களோ அதன் மூலமாக அவர்கள் சொர்க்கம் போவார்கள். ஒருபோதும் அவர்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லுகிறார். என்றால் பெண்களுக்கு அவருடைய உரிமைகளை வழங்குற மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். அந்த உரிமைகளுக்கு ஏற்ப எல்லா நிலையிலும் சுதந்திரம் கொடுத்தது. படிப்புல சுதந்திரம், கல்வி கற்றுக்கொள்ளுங்கள் என சொன்னது இஸ்லாமிய மார்க்கம். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் படிப்பறிவு முக்கியம். அதே மாதிரி வேலை பார்க்கக்கூடிய சுதந்திரம் கொடுத்திருக்கிறது. அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாக திறமையை கொடுத்திருக்கிறது. எல்லா வகையிலும் பெண்கள் ஆண்களுக்கு எந்த வகையிலும் சமமற்றவர்கள், சமநிலையில் உள்ளவர்கள் தான், சமம் இல்லாம கிடையாது. அந்த அளவுக்கு சொன்ன மார்க்கம் இஸ்லாம். இதை மக்கள் மத்தியில் எடுத்து பேசணும், மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லணும். இஸ்லாம் குறித்து வரக்கூடிய இந்த விசமத்தனமான விமர்சனங்களுக்கு நாம் பதில் சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் மறந்துவிடக் கூடாது. இந்த மார்க்கம் குறித்த செய்தியை ஒட்டுமொத்த உலகத்திற்கும் உலகறிய செய்வோம் என்று கூறி என்னுடைய இந்த முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல இறைவனின் நல்லடியார்களே,
நாம் வாழக்கூடிய இந்த உலக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் மக்கள் மத்தியில விமர்சனம் செய்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்கத்தான் முடிகிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஒரு சுமூகமான ஒரு நிலையில் இந்த மார்க்கம் கடந்து வந்திருக்கிறதா என்று பார்த்தால் அப்படிப்பட்ட ஒரு காலமே கிடையாது. கடந்த காலங்களிலிருந்து இன்றைய காலம் வரைக்கும் இந்தியா போன்ற இந்த நாட்டில், குறிப்பா தமிழ்நாட்டில் இப்போ மனிதர்மம் குறித்த ஒரு விஷயத்தை சொன்னதுனால இந்த இஸ்லாமிய மார்க்கம் குறித்த விமர்சனத்தை நம்ம பார்க்கிறோம். வட இந்தியா போன்ற இடங்களில் எல்லாம் முஸ்லீம்கள் துன்பப்படுவதையும் துயரப்படுவதையும் மிகப்பெரிய அளவில் அச்சுறுத்தலுக்குள்ளாவதையும் நம்மால் பார்த்து கொண்டுதான் இருக்க முடிகிறது. ஒட்டுமொத்த உலகம் இப்ப குறிப்பா பிரான்ஸ் போன்ற நாட்டில நிலைமை, அங்க அல்லாஹ்வுடைய ஆலயத்தை தகர்க்க வேண்டும், இடித்து தரமட்டமாக்க வேண்டும் என்கிற நிலையில அங்கு இருக்கக்கூடிய அந்த ஆட்சியாளர்கள், ராணுவம் அதற்கு எதிராக போர்க்கொடி எடுக்கக்கூடிய ஒரு நிலைமையெல்லாம் பார்க்கிறோம். அப்ப இது மாதிரியான இந்த கால சூழ்நிலையில ஒவ்வொரு இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பாடம், ஒரு முக்கியமான கடமை என்னவென்று சொன்னால், அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல நம்மை குறித்து என்ன பேசுறான்? குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ் தஅமுருன பில் மஅரூஃப் தன்ஹவுன அனில் முன்கர் வ துஃமினூன பில்லாஹ். நீங்கள் தான் மனித சமுதாயத்திலேயே தேர்வு செய்யப்பட்ட சிறந்த சமுதாயம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்து கடைசியாக இருக்கிற நம்மை வரைக்கும் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? மனித குலத்திலேயே தேர்வு செய்யப்பட்ட சிறந்தவர்கள் நீங்கள் தான். நீங்க என்ன செய்யணும்? நன்மையான காரியத்தை மக்கள் மத்தியில் ஏவ வேண்டும், தீமையான காரியத்தை விட்டு மக்களை தடுக்க வேண்டும், அல்லாஹ்வை மட்டும் நம்பிக்கை கொண்ட காரணத்தினால். அவ இந்த ஒரு நிலை இருக்குத, இதுதான் நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய முக்கியமான வேலை. காய்ந்த மரத்துக்கு தான் கல்லடின்னு சொல்லுவாங்க. இங்க எல்லாம் நல்ல காய்ச்சி தொங்குதோ அங்கதான் கல்லடி விழும். எது சரியான மார்க்கமும் அதை குறித்த விமர்சனம் தான் அதிகமா விடும். ஏன்னா ஒரு சைத்தானுடைய பாதையில அவனை பத்தி விமர்சனம் பண்ணி அவனுடைய வாழ்க்கையை கெடுப்பதற்கு யாரும் ஆசைப்பட மாட்டாங்க. சைத்தானுடைய பாதையில கூட போயிட்டு இருக்கு அப்படின்றவாங்க. ஒரு மோமீனாக இறைச்சமுடைய வாழ்க்கையில நாளை மறுமையை வெற்றி பெறக்கூடிய ஒரு வாழ்க்கையை கொடுப்பதாக இருந்தால் அது மாதிரியான நிலையில பல்வேறுமான சூழ்நிலை சிக்கல்கள் வரத்தான் செய்யும். இது நமக்கு நம்முடைய கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய விமர்சனங்கள் தான். பல்வேறுமான நிலைகளை நாம நம்முடைய வாழ்க்கையில பார்க்க தான் போகிறோம். அல்லாஹ் திருமறையில கூட அப்படித்தானே சொல்றான். இந்த மூமின்களா முஸ்லீம்களா இருக்கக்கூடிய நாம லேசான முறையில் என்ன செஞ்ச முடியாது, சொர்க்கத்துக்குள்ள போயிட முடியாது. நம்ம ஹசீப்துமன் ததுமுல் ஜன்னா வலம்மா யஹலமில்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும் வ யஹலம ஸாபிரீன். உங்களில் லேசான முறையில் சொர்க்கம் சென்று விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? உங்களில் யார் தியாகிகள், உங்களில் யார் பொறுமையாளர்கள் என்பதை நாம் தெரியப்படுத்தாமல் புரிந்து கொள்ளாமல் சொர்க்கத்துக்குள்ள போக மாட்டேன் அப்படிங்கிறாங்களா? அவன் இந்த உலகத்துல வாழ தியாகத்தை எதிர்பார்க்கிறான். இந்த மாதிரி விமர்சனம் வரும், நீ என்ன செய்ய போற, உன்னை குறித்து மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் வரும், அப்படி பொறுமையா இருக்கையா என்பதை பார்ப்பதற்கு காட்டித்தான் சொர்க்கம் கொடுப்பேன் என்று சொன்னால், அப்ப இதை நாம எதிர்பார்த்துதான் இதுதான் நடக்க போகுது. இதுல வேற மாற்றுக்கிறதுக்கு வழியே கிடையாது. நம்ம சில பேர் நினைச்சிடலாம், நம்ம 5 வேளை தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், அப்படி நம்முடைய வாழ்க்கையில இக்லாஸோட போய்கிட்டு இருக்கு, அப்படி நம்ம சொர்க்கம் போயிடலாம். அப்படி கிடையவே கிடையாது. நமக்கு அது மட்டும் நம்முடைய கடமை கிடையாது. நம்முடைய கடமையாக அல்லாஹ் சொல்லப்பட்டது, ஒரு புறத்துல வணக்க வழிபாடு எவ்வளவு தூரம் முக்கியமோ அது மாதிரியான அடுத்த முக்கியம் இந்த மார்க்கத்தை மக்கள் மத்தியில தலை தூக்க செய்வதற்குரிய வேலை செய்வது, தலை தூக்கக்கூடிய நிலையில இந்த மார்க்கத்தை விடுவது, அது மாதிரியான நிலையில நம்மை நாம பயிற்சி விட்டு அதற்காக தியாகம் செய்வது. அல்லாஹ் திருமறையில ஒரு இடத்துல சொல்லும் போது கூட அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொண்டிருக்கிறவர்கள் யார் தெரியுமா அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு அது கீழே சொல்லுவா, அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் எதிராக நடக்கக்கூடியவர்கள், அவருடைய பெற்றோர்களாக இருந்தாலும் அவருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் மனைவி மக்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்களோடு இவர்கள் உற்ற தோழமை கொள்ள மாட்டார்கள், அவர்களோடு இவர்கள் இணங்கி பழக மாட்டார்கள். அப்படிப்பட்ட நிலையில யார் இந்த மார்க்கத்திற்காக போராடுகிறார்களோ அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய படையினர்கள், அல்லாஹ்வுடைய படையினர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் என அல்லாஹ் சூரா 9 சொல்லி காட்டுவான். அப்ப இது மாதிரியான வசனங்கள் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன? அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பி இந்த உலகத்துல நாம் வாழுகிறோம் என்று சொன்னால் அது மாதிரியான இந்த விமர்சன சூழ்நிலைகள்ல நாம செய்ய வேண்டிய முக்கியமான வேலை இந்த விமர்சனங்களை தவிடுபடி ஆக்குவதுதான்.
இஸ்லாமிய மார்க்கத்தை மக்கள் மத்தியில் எடுத்துட்டு போய் சேர்ப்பதுதான். இஸ்லாமிய மார்க்கம் குறித்த நற்போதனைகளை நம்மை குறித்து விமர்சனம் செய்யக்கூடிய உள்ளத்துல கொண்டு போய் சேர்ப்பதுதான். பல்வேறு விதமான நிலைகள்ல நாம் நம்முடைய பங்களிப்பை செலுத்தினாலே ஒழிய இந்த விமர்சனங்களை நாம் என்ன செய்ய முடியாது, தாங்கிக் கொள்ள முடியாது. இதன் மூலமாக முக்கியமான இன்னொரு பாடம் என்னவென்று சொன்னால், இந்த விமர்சனங்கள் என்ன என்பதை நாம் மக்கள் மத்தியில் தெரியப்படுத்தவில்லை என்றால் நம்முடைய வருங்கால சந்ததி அச்சுறுத்தக்கூடிய நிலைமைக்கு ஆளாகிவிடும். நாம இப்படி ஏதோ நம்ம குறித்து பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு நாம சும்மா இருந்தால் நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய தலைமுறைகளுக்கு அதனுடைய வீரியம் தெரியாமல் நம்மை ஒடுக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும். இது மாதிரியான சூழ்நிலைகள் நாம் ஒருபோதும் விட்டு சென்று விடக்கூடாது. மார்க்கம் குறித்த தன்மையை, மார்க்கம் நமக்கு வழிகாட்டக்கூடிய நல்ல போதனைகளை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்போம். வல்ல ரஹ்மான் அது மாதிரியான ஒரு நிலையை நம் அனைவரையும் ஆக்குவானாக என்று கூறி என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹ் ரவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.